ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்கங்க. வெளியே வந்து தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு சாமி முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, வயிற்று புல்ல காரிச்சி நிற மாசத்தோட நான் சொல்கிறேன், இனிமே நான் செத்தாலும் இந்த வீட்டு படியை ஏற மாட்டேன், மிதிக்க மாட்டேன். இந்த வீட்டில் இருக்கிற உறவு எல்லார்கிட்டேயும் நான் உறவை முறிச்சிக்கிறேன். இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது சத்தியம் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்கங்க. உடனே பாட்டி கத்துறாங்க, ஐயோ சேது, கொஞ்ச நாள் சும்மா அமைதியா இறையா, ஏன்யா இப்படி எல்லாம் இப்படி பண்றீங்க, 2 நாளா இந்த வீட்டில் ஏதேதோ நடக்குதே, வேண்டாயா, கொஞ்சம் பொறுமையா இருயா அப்படின்னு அழுவுறாங்க. இதெல்லாம் பார்க்க கடவுளே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு அழுவுறாங்க. அதுக்கு சேது சொல்றாரு, அப்பத்தா, 2 நாளைக்கு முன்னாடி அப்பா எவ்வளோ கம்பீரமா கௌரவமா இருந்தாரு, ஆனா இப்ப என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை அசிங்கப்படுத்தி அடிக்கிறாங்க, அவர் அவமானப்பட்டு போய் நிக்கிறாரு, சித்திரவதையை அனுபவிக்கிறாரு. அதை பார்த்த எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அதை என்னால் பார்க்கவே முடியல, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு. உடனே மோகனா வந்து, சேது ஐயா வேண்டாயா, எதுவும் சொல்லாதய்யா, உன் வாயால வேண்டாயா, இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியலையா, அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அழுவுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சேது, மாமாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உன் பொண்டாட்டி தான் அப்படின்றாங்க. உடனே சேதுக்கு, சின்னம்மா வாயை மூடுங்கன்றாரு. உடனே அலறி போயிடுறாங்க, என்னவோ சொல்ல போறாரு போலகுது சேது அப்படின்ட்டு ஈஸ்வரி பார்க்குறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளை இன்னொரு முறை இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க, அவ எவ்வளோ பண்ணிட்டு சாமி முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு அவள் வெளியே போயிருக்கிறா, அவள் வந்து என் பொண்டாட்டியா, இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் புருஷன் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாரு. உடனே ஈஸ்வரி ஒரு சேர்ல உக்காந்துன்னு கனவு காண்றாங்கங்க. என்ன கனவுனா, அமைச்சர் ராஜாங்கம் சேர்ல உக்காந்துட்டு இருக்கா மாதிரி கால் மேல கால் போட்டு நினச்சிக்கிட்டு கனவு கண்டுட்டு உக்காந்துருக்காங்க அப்படியே. அப்போ அந்த நேரம் ஐஷு வராங்க. ஐஷு வந்து, அத்தை இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் சொல்லட்டுமான்றாங்க. என்ன ஐஷு சொல்லுன்றாங்க. நீங்கள் அந்த அமைச்சர் ராஜாங்கம் சேரில் உக்காந்துட்டு இருக்கா மாதிரி தானே கனவு கண்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஐஷு, எப்படி நீ கரெக்டாக சொன்ன, நான் உன்னை என்னவோ நினச்சேன், இவ்வளோ கரெக்டாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நான் வந்து உங்கள் அண்ணனுடைய பொண்ணு, அந்த பிளட் ரத்தம் எனக்கும் போகும்ல உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சித்ரா கேட்குறாங்க, அம்மா நீ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ மனுஷனையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியே, ஏதோ ஒரு காதல் கதையை சொல்லி அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சிட்ட, சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிச்சிட்டம்மா, சூப்பர்மா, ஆனால் இதுக்கப்புறம் நீ என்னம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், நான் கருணாக பாம்புடி, என்னை தொட்டா நான் அவங்கள தீண்டாமல் விட மாட்டேன், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஈஸ்வரி மேலே இனிமே எதுவும் நம்ம போகக்கூடாது, பயப்படுவாங்க. இன்னும் பாரு, அந்த தமிழை வந்து வீட்டை விட்டு துரத்துனேன், அதுக்கப்புறம் சேதுவோட வாழ்க்கையில் இருந்தே துரத்திடுவேன், அதுதான் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. தமிழ்ச்செல்வியும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்கங்க. அவங்களால முடியல, ரொம்ப தூரமாக நடந்து கோவத்தோட வராங்க. என்ன பாட்டு தெரியுமாங்க, நினச்சிக்கிட்டே வராங்க, கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உந்தன் கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் பெரும் பேச்சோடுதானா, அது பாட்டோடுதானா, அது ஏட்டோடுதானா, நாள்தோறும் வாழும் ஊமைகள் தானா, கண்ணின் மணியே போராட்டமா. அந்த பாட்டை நினச்சிக்கிட்டு அவங்க வயிறை பிடிச்சிக்கிட்டு நடந்து போய் கால் தள்ளாடி சோர்ந்து போய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கோவமாக வந்து உக்காடுறாங்க. அக்கம் பக்கம் எல்லாம் பேசுகிறாங்க, என்ன நடந்ததோ பெரிய குடும்பத்தில் இந்த பொண்ணு தலைவரி கோலமாக இப்படி வந்து நிற்கிதே, ஈர சேலை கட்டிக்கிட்டு வயிற்றுல பிள்ளையோட, ஐயோ பாவம் அப்படின்னு பேசுகிறாங்க. என்னாச்சு தமிழ், என்னாச்சு தமிழ்னு அவங்க அப்பாவும் அம்மாவும்
கெஞ்சுறாங்க, கதறாங்க, கேட்குறாங்க. உடனே தமிழ் சொல்றாங்க, "நான் இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் உறவ முடிச்சு வச்சு அத்து விட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்றாங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.